அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 500 காலி பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. யூனியன் பேங்க் இந்த வேலைவாய்ப்பு ஒரு நிரந்தரமான அரசு வேலையாக தான் வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதனால் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைங்க. வாங்க, என்ன விவரங்கள், என்ன பதவி, எப்படி விண்ணப்பிக்கிறது, எல்லாம் முழு விவரம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். அவங்க யூனியன் பேங்க்கில் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் கெரியர் பேஜில் எஸ்ஓ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கான 500 காலி பணியிடங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. 2025-26 அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்டுக்கானது. நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்கும் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம அதற்கான நோட்டிஃபிகேஷனை கிளிக் ஹியர் ஃபார் நோட்டிஃபிகேஷன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். அதை பார்க்கலாம் வாங்க. ஆர்கனைசேஷன் பேங்க் நேம் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கான காலி பணியிடங்கள். அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரெடிட்டுக்கு 250 காலி பணியிடங்களும், அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடி அந்த போஸ்ட்டுக்கு 250 காலி பணியிடங்களும், ஆக மொத்தம் 500 காலி பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பில் எடுக்கிறாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரெடிட்டுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க பாருங்கள். 48,480 85,920 வரைக்கும். சேம் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடிக்கும் அதே சம்பளம் தான். 48,480 85,920 வரைக்கும் சம்பளம் கொடுத்துட்டாங்க. இந்த பதவிகளுக்கான காலி பணியிடங்களில் கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரெடிட்டுக்கு எஸ்சி கேண்டிடேட்ஸுக்கு 37 காலி பணியிடங்களும், எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 18 காலி பணியிடங்களும், ஓபிசிக்கு 67 காலி பணியிடங்களும், இடபிள்யூஎஸ்க்கு 25 காலி பணியிடங்களும், யூஆர் கேட்டகரிக்கு 103 காலி பணியிடங்கள், ஆக மொத்தம் 250 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடிக்கு எஸ்சிக்கு 37 காலி பணியிடங்களும், சேம் எஸ்டிக்கு 18 காலி பணியிடங்கள், ஓபிசிக்கு 67, இடபிள்யூஎஸ்க்கு 25, யூஆருக்கு 103 அதே காலி பணியிடங்கள், அதுவும் ஒரு 250, ஆக மொத்தம் 500 காலி பணியிடங்கள். இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு 30/4/2025 விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதின்னு பார்த்தீங்கன்னா 20/5/2025. இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். இந்தியாவை சேர்ந்தவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதற்கான இது பார்க்கலாம், வயது வரம்பு பார்க்கலாம். இப்போ அந்த பதவிகளுக்கான வயது வரம்பு மற்றும் கல்வி தகுதி பார்க்கலாம் வாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரெடிட்கான வயது வரம்புனா 22 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. அதற்கான கல்வி தகுதி நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடித்து அதனோட சிஏ, சிஎம்ஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎஸ் இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கிரெடிட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது எம்பிஏ, எம்எம்எஸ், பிஜிடிஎம், பிஜிடிபிஎம் இந்த கோர்ஸில் நீங்கள் ஃபினான்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கனாலும் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னாக்கா ஒரு 2 இயர்ஸ் கோர்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஃபினான்ஸ் ஃபீல்டில் கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். வயது தளர்வும் இருக்கும், நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடிக்கான வயது வரம்பு சேம் 22 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணுங்க. வயது தளர்வு இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போது ஐடிக்கான கல்வி தகுதி பிடெக், எம்சிஏ, எம்எஸ்சியில் ஐடி, எம்எஸ், எம்டெக், அதாவது இந்த 5 இயர்ஸ் எம்டெக்கில், அதாவது 5 இயர்ஸ் எம்டெக் 5 இயர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஜினியரிங், ஐடி, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ, சைபர் செக்யூரிட்டி, இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னாக்க உங்களுக்கு எம்டெக்கில் வரும். அந்த 5 இயர்ஸ் கோர்ஸ் அதை முடித்தவங்களும் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஒரு வருடம் உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்க அவங்க சொல்லியிருக்க ஃபீல்டில் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இதற்கான வயது தளர்வு பார்க்கலாம். எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 வருடங்களும், ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்ஸ்க்கு 3 வருடங்களும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 வருடங்களும் வயது தளர்வு ஒதுக்கியிருக்காங்க. அதனால் அந்த வயது தளர்வுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள்
அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து இதற்கு இந்த பதவிகளுக்கு தேர்வு செய்யும் முறை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம் இருக்கும், ஆன்லைன் எக்ஸாம். அந்த எக்ஸாமை தொடர்ந்து உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இருக்குங்க. எக்ஸாம் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிறதுனால தமிழ்நாட்டிலே சென்டர் போட்டுருவாங்க, அதையும் பார்த்துக்க முடியும். ஒரு சின்ன ஒரு டைம் ஒதுக்கி இந்த சிலபஸையும் பார்த்துலாம் வாங்க. நிறைய பேருக்கு சிலபஸ் நான் தனியாக கொடுக்குறத விட இந்த வீடியோவில் சொல்லிட்டீங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். சிலபஸில் வந்து நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக ஒதுக்கியிருக்காங்க. பார்ட் 1ல் வந்து குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் ரீசனிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அதுக்கும், அப்புறம் பார்ட் 2ல் வந்து ப்ரொஃபஷ்னல் லாங்குவேஜ் ரெலவெண்ட் டு த போஸ்ட் அப்படிங்கிற மாதிரியும், ரெண்டுக்கும் சேர்த்து உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸ்க்கு 225 மார்க்குக்கு உங்களுக்கு எக்ஸாம் நடக்குங்க. எக்ஸாம் வந்து 2 விதமான லாங்குவேஜில் இருக்கும். ஒன்று இங்கிலீஷில் இருக்கும், ஹிந்தியில் இருக்கும். இங்கிலீஷில் இருக்கும், நீங்கள் அதனால் அந்த லாங்குவேஜுக்கு நீங்கள் பார்க்குற மாதிரி பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸாமினேஷன் சென்டர். தமிழ்நாட்டுக்கு வந்துல சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த 3 லொக்கேஷனில் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் எக்ஸாம் சென்டர் போடுவாங்க. அப்புறம் ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த பதவிகளுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு கொடுத்துடுவாங்க. விண்ணப்பிப்பதற்கான கட்டணம் உண்டுங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி இந்த கேண்டிடேட்ஸ்க்கெலாம் 177 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸும், மற்ற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் 1180 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது விவரங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துக்க முடியும், ஆன்லைன்லேயே பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம பார்த்தது நோட்டிஃபிகேஷன். அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்தீங்க அப்படின்னாக்க யூனியன் பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்ளை லிங்க்கும் அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க ஆன்லைனில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஆன்லைன் அப்ளிகேஷன் இப்போது கூடிய விரைவில் ஸ்டார்ட் ஆகிடுங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நோட்டிஃபிகேஷனை தரவாக ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதில் எதுவும் சந்தேகம் இருக்குனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.